அன்பர்களே, நாம் அன்னை தெரேசா பற்றிய பாட்டு விடயத்துக்கு வருகின்றோம். அன்னை தெரேசா பற்றி நாம் ஏகப்பட்ட விடயங்களை சொல்லலாம். அதில் கொஞ்ச விடயங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு நாம் பார்ட் 2க்குள் போக வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த செய்தியை நாம் இன்றைய முடிக்க வேண்டி இருக்கின்றது. ஏராளமான செய்திகள் நிறைந்துள்ள இந்த தருவாயில் நாங்கள் அன்னை தெரேசா பற்றி சொல்வதானால், அவர் கொல்கத்தாவில் வாழ்ந்தாலும் இந்திய அரசால் அவருக்கு பாரத ரத்னா என்று இந்தியாவின் மிக மிக உயர்வான ஒரு அவருக்குரிய பட்டமும் வழங்கப்பட்டிருந்தது. அன்னை தெரேசா ஏழை மக்களுக்காக வாழ்ந்தார் கூறப்பட்டாலும், அவருடைய மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி விடயமாக சட்டவிரோத குழந்தைகள் கடத்தல் செய்யப்பட்டதாகவே உலக பரப்பில் ஏராளமான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. அன்னை தெரேசா அவர்கள் 97ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் தனது 87 வயதில் இறந்து போனாலும் 2003 அவருக்கு முக்தி பட்டம் ஒன்று வழங்கப்பட்டது. மேலும் 2014 ஒரு துறவியாக புனிதர் பட்டமும் வத்திக்கான் மூலம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. உலகத்தில் 50 ஆண்டுகளாக அவர் தனது ஆன்மாவில் கடவுளின் பிரசன்னத்தை, இயேசுநாதரை சுமந்து வாழ்ந்தவர் என்ற ஒரு பெருமையும் அவருக்கு இருக்கின்றது. இது கொண்டு வந்த செய்தி அல்ல, வந்த செய்திகளைத்தான் உங்களுக்கு நான் பரிமாறிக்கொண்டிருக்கின்றேன். அவர் செய்த விடயம், என்னை கேட்டால் அவர் குழந்தை விற்றாலும் அது நல்ல விடயமாத்தான் பார்க்கின்றேன். நாம் ஒரு விடயத்தை இங்கு அரங்கேற்றுவோம். இப்பொழுதோ இந்தியாவில் ஒவ்வொரு 8 நிமிடத்திற்கும் ஒரு குழந்தை காணாமல் போகின்றது. அதாவது நாள் ஒன்றுக்கு 174 குழந்தைகள் காணாமல் போகின்றது. 2023ஆம் ஆண்டில் மாத்திரம் 1.4 லட்சம் குழந்தைகள் முழு இந்தியாவில் இருந்து மாயமாகியுள்ள நிலையில் இதில் 71% குழந்தைகள் பெண் குழந்தைகள் என்பதும் அதிர்ச்சி அளிக்கும் ஒரு ரிப்போர்ட்டாக உலக பரப்பில் ஒரு செய்தியாக வந்திருக்கின்றது. எவ்வளவு பாருங்க, எவ்வளவு பெரிய இந்த சங்கிகள் தேட மாட்டானுங்களே, ரோட்டில் அலைகிற குழந்தைகளை மிக அதிகம். வருகிற நாடு இன்னும் சங்கிகள் எவ்வளவு கொள்ளையடிச்சாலும் நாடு இன்னும் வஞ்ச நாடு, பருகிய நாடுதான். அவங்க 1000 விஞ்ஞான ரீதியாக வளர்ந்து போனாலும் இன்னும் மனித வளங்கள் இல்லாத நாடுதான். அதை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம், நிறைய சொல்லலாம். ஆக ஒரு வருடத்திற்கு 14 லட்சம் குழந்தைகள் காணாமல் போகுது என்றால் எவ்வளவு ஒரு கேவலமான அதிர்ச்சியான செய்தியை பாருங்க. தற்போதைய நிலவரப்படி சுமார் 51,000 குழந்தைகள் எங்கு இருக்கின்றார்கள் என்றே தெரியாமல் மீட்கப்பட்டவர்கள் உள்ளன. எங்கன்னு தெரியா, ஏதோ வகையில மீட்டுக்கு வராங்க. இத்தகைய ஆதரவற்ற குழந்தைகள் அன்னை தெரேசா போன்ற புனித முகமூடி போட்ட நிறுவனங்கள் மற்றும் வத்திக்கான் எப்ஸ்டீன் போன்ற சர்வதேச அதிகார வர்க்கத்தின் இருந்த சைல்ட் டிராபிக்கிங் சந்தைக்கு பலியாக்கப்படுகின்ற. நான் அதை பலியாக்கன்னு சொல்ல மாட்டேன். அவன் வித்து காசு ஆக்கினாலும் அவன் அந்த கடத்தப்படுகின்ற விற்கப்படுகின்ற குழந்தைகள் நல்ல பொலி கொடுக்கப்படலையே, அவங்க கொலை செய்யப்படலையே. அப்ப ஏன்டா நீங்க அள்ளிட்டு வரீங்க? எப்ஸ்டீன் தீவு போன்ற இடங்களுக்கு அனுப்பப்பட்ட குழந்தைகளின் பின்னணியில் இத்தகைய புனித நிறுவனங்களின் பங்களிப்பு இருந்திருப்பதை ஆதாரங்கள் உறுதி செய்கின்றன என்றும் அந்த செய்தி சொல்லுகின்றது. புனிதம் என்பது சில நேரங்களில் கொடிய குற்றங்களை மறைப்பதற்கான மிகச்சிறந்த போர்வை என்றும் சொல்றாங்க. என்ன கேட்டால் அது நான் கொடுமை என்று சொல்ல மாட்டேன். மீண்டும் மீண்டும் நான் அதை பதிவு செய்வேன். தெருவில் தத்தளிக்கிற குழந்தைகளை கொண்டு நல்லத்தனம் வாழ வச்சுக்கிறது. அப்ப என்னடா நீங்க தள்ளிட்டு வரீங்க? வாஷிங்டன் கருக்கலைப்பை தடுக்கும் நோக்கத்துடன் ஹிலாரி ரோதம் கிளின்டனும் அன்னை தெரேசா பெண்கள் மற்றும் அவர்களின் பிறந்த குழந்தைகளுக்காக நாட்டின் தலைநகரில் ஒரு தங்குமிடத்தை அர்ப்பணித்தனர். கருக்கலைப்பு உரிமைகள் குறித்து அன்னை தெரேசாவுடன் தனக்கு இருந்த கருத்து வேறுபாட்டை தவிர்த்து திருமதி கிளின்டன் தங்குமிடம் இங்குள்ள வாழ்க்கை காப்பாற்றப்பட்டு மாற்றப்படுவதால் மக்களின் வாழ்க்கையில் அர்த்தமுள்ளதாக வளரும் என்று அவர் கூறியிருந்தார். அப்போது அன்னை தெரேசா வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் குழந்தைகள் சீக்கிரம் வர தொடங்குவார்கள் என்றும் கூறினார். அப்போது திருமதி கிளின்டன் வீட்டை திறந்த பிறகு அவர்கள் உள்ளே வருகிறார்கள் என்று அப்போது கூறியிருந்தார். முந்தைய ஒரு சந்தர்ப்பத்தில் கருக்கலைப்பு உரிமைகளை ஆதரிக்கும் திருமதி கிளின்டனும் பிரார்த்தனையை காலை உணவில் ஒரு மேடையை பகிர்ந்து கொண்ட போது கருக்கலைப்புக்கு எதிராக அன்னை தெரேசா குரல் கொடுத்திருந்தார். இருப்பினும் தானும் முதல் பெண்மணியும் திருத்தங்களை செய்ததாகவும் திருமதி கிளின்டனுக்கு தனது சமீபத்திய இந்திய பயணத்தில் தன்னை சந்தித்ததாக நன்றி தெரிவித்ததாகவும் கூறியிருந்தார். இருவரும் ஒப்புக்கொண்ட பகுதிகளை முன்னிலைப்படுத்த முயன்றனர். செய்தியாளர் கேட்டதற்கு திருமதி கிளின்டன் கூறினார்,
சரி, குழந்தைகளில் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வது அன்னை தெரேசா என்று கூறினார். மென்மையான அன்பையும் அக்கறையும் கொடுப்பது திருமதி கிளின்டன் மேலும் கூறினார். அது ஒரு சரி என்று குழந்தைகளும் ஏற்றுக்கொண்டார்களும் சொல்லப்படுகிறது. அன்னை தெரேசா சுற்றுப்பயணத்தின் போதும் அவர்களின் கருத்துக்களின் போது முதல் பெண்மணியின் கையை பற்றி கொண்டாராம். அன்னை தெரேசா வீட்டிற்கு அமைதியை கொண்டு வருகிறாரா என்று கேட்டபோது அன்னை தெரேசா யாருக்கும் அமைதியை கொடுக்கவில்லை என்றும் அவர் அனைவரையும் வேலை செய்கிறார் வைக்கிறார் என்றும் ஒரு கருத்து அவர் சேரிட்டி ஆர்கனைசேஷன் வந்திருக்குது. நாடு முழுவதும் உள்ள அனாதை இல்லங்கள் சுமார் 4 லட்சம் குழந்தைகளை மேற்கோள் காட்டி அமெரிக்கர்கள் அதிகமானோர் குழந்தைகளை தத்தெடுக்க வேண்டும் என்றும் முதல் பெண்மணி கெஞ்சினார். தத்தெடுக்கும் பெற்றோர்களிடமிருந்து நீதிமன்றங்கள் குழந்தைகளை எடுக்க சில உயர்மட்ட வழக்குகளால் வருங்கால பெற்றோர்கள் சோர்வடைய வேண்டாம் என்றும் கிளின்டன் கூறியிருந்தார். அதாவது திருமதி கிளின்டன் கூறியிருந்தார். ஏழைகளுக்கும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் சேவை செய்யும் மற்றவர்களை தொடர்ந்து இது இப்பகுதியில் அன்னை தெரேசாவின் 4வது தங்குமிடம் என்றும் ஒரு குழந்தையை பெறுபவர் என்னை பெறுகிறார் என்று இயேசுவின் வார்த்தைகளை அவர் நினைவு கூர்ந்திருந்தார். 2022 மார்ச்சில் மிஷனரி ஆஃப் சேரிட்டியின் சுப்ரியர் ஜெனரலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சகோதரி எப் ஜோசப் மைக்கேல் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவருக்கு அப்போது 68 வயது, இப்போது 72 வயதாகின்றது. 2026 ஆண்டின் தொடக்கத்தில் அவருக்கு தோராயமாக தற்போது 72 வயது கொண்டவர். அவர் கேரளாவின் திருச்சூரை சேர்ந்தவர். இந்தியன் மற்றும் புனித தெரேசாவின் நீண்டகால நெருங்கிய ஒரு ஒத்துழைப்பாளர். யாரு இப்ப இருக்கிற சகோதரி எம் ஜோசப் மைக்கேல் அவர்கள் இப்பொழுது அன்னை தெரேசா இருந்த இடத்தில் கொல்கத்தாவின் சேரிட்டி ஆர்கனைசேஷன் அவர் தான் செஞ்சுட்டு போறாங்க. ஆக 72 வயது அவங்களுக்கு ஆகுது. 4 வயசுல பாரம்பரியம்னு சொல்லுங்க திருப்பி எடுக்கிறாங்க. அவர் ஒரு கேரள பெண்மணி. அவர் தான் இப்பொழுது இந்த ஏழைகள் இல்லத்தை பராமரித்து வருகின்றார். ஆனால் இவர் மீது எவ்விதமான குற்றச்சாட்டு இன்னும் வரவில்லை. ஆனால் அன்னை தெரேசா மீது இந்த குற்றச்சாட்டு பதியப்பட்டிருக்கின்றது. அவர் சார்பாக எந்த மறுப்பும் இன்னும் வரவில்லை. 1910 ஆண்டு பிறந்தவர். 91 வரையும் அவர் இந்த கத்தோலிக்க கன்னியாஸ்திரி ஆவார். அவர் இந்தியாவின் கொல்கத்தாவின் ஏழைகளின் ஏழ்மையானவர்களுக்கு சேவை செய்ததாக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தார் அன்னை தெரேசா. 1950 ஆண்டு மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி நிறுவியிருந்தார். மாசிடோனியாவில் ஆக்னஸ் என்ற ஊர்ல பிறந்தாவாம். அவர் கற்பித்தல் பணியை விட்டுட்டு ஏழைகளிடையே வாழவும் நோயாளிகளை பராமரிப்பு, அனாதைகளுக்கு உணவு, மருத்துவ பராமரிப்பு மற்றும் கண்ணியத்தை வழங்கவும் இறக்கும் தருவாயில் உள்ளவர்களுக்கு உதவும் பணியாற்றினார். நீல நிற எல்லையுடன் கூடிய வெள்ளை புடவைக்கு பெயர் பெற்ற அவர் 1979 ஆண்டில் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார். 2016 புனிதராக அறிவிக்கப்பட்டார் வத்திக்கானில் இருந்து. பிறப்பு மற்றும் ஆரம்பகால வாழ்க்கை என்பது ஆகஸ்ட் 26, 1910 ஆண்டு. பரவாயில்ல, நல்ல வயசுலாங்க. 2ஆம் உலக ஆயுத்தம் பார்த்து அம்மணி போயிருக்கிறார். வெரி குட். அன்று நவீன வடக்கு மாசிடோனியாவில் ஒரு அல்பேனிய குடும்பத்தில் பிறந்தார். 18 வயதில் மிஷனரியாக வேண்டும் என்ற நோக்கத்துடன் அயர்லாந்தில் உள்ள சகோதரிகளில் சேர வீட்டை விட்டு தானாக வெளியேறி சென்று கன்னியாஸ்திரி இடத்திலே வாழ்ந்தார். இந்தியாவின் வாழ்க்கை 1929 ஆண்டு இந்தியாவிற்கு வந்து குடியேறி கொல்கத்தாவில் உள்ள ஒரு பெண்கள் பள்ளியில் 17 ஆண்டுகளாக புவிகளை கற்பித்து ஒரு ஆசிரியராக அங்கிருந்து சபதம் எடுத்து வெளியேறினார். கோல் வித்தின், அதாவது கால் வித்தின் எ கால் 1946 ஆண்டு தாஜியாங்கிற்கு ரயிலில் பயணித்த போது அவர் ஒரு ஆழமான அழைப்பை அனுபவித்தாராம். இயேசுநாதர் அவர் கூப்பிடுற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கட்டும் நாங்க நம்பிட்டார். இது ஏழைகளிடையே வாழவும் வேலை செய்யவும் கேன்பெண்டை விட்டு வெளியேற தொடங்கினார். 1948 ஆண்டு தனது மேலதிகாரிகளின் அனுமதியுடன் நீல நிற எல்லையுடன் கூடிய எளிய வெள்ளை புடவைக்காக தனது பாரம்பரிய பழக்கத்தை மாற்றிக்கொண்டு சேரிகளில் வேலை செய்ய தொடங்கினார். 1950 ஆண்டு பசியுள்ளவர்கள், நிர்மாணமானவர்கள், உடுப்பில்லாதவர்கள், வீடற்றவர்கள், ஊனமுற்றோர், பார்வையற்றோர், தொழுநோயாளிகள், எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியோர்களை பராமரிக்க மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டியை அதிகாரபூர்வமாக நிறுவினார். அப்பே இவங்களுக்கு ஒரு ஆதரவு முஷாட்டிடம் கிடைக்கவாத மொசற்காரங்க இருக்கானே.
அவரது பணி ஒரு திறந்த வெளிப்பள்ளியில் இருந்து இறக்கும் தருவாயில் உள்ளவர்களுக்கான இல்லங்கள் காலிகாட் ஹோம் ஃபார் டையிங், அதாவது காலிகட் ஹோம் ஃபார் டையிங் அனாதை இல்லங்கள் மற்றும் தொழுநோய் மருத்துவமனைகள் நிறுவுதல் வரை வளர்ந்திருப்பதாகவும் உலகளாவிய அங்கீகாரம் என்பது அவரது மனிதாபிமான பணிகளுக்காக 1979 ஆண்டு அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் பரிசு தொகையை ஏழைகளுக்கு நன்கொடையாகவே வழங்கிவிட்டார்கள். அவர் கேட்டுக்கொண்டது இணங்க சர்வதேச அளவில் செல்வாக்கு என்பது 97 அவர் இறக்கும் போது மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் 100கணக்கான மையங்களை இயக்கும் அளவுக்கு வளர்ந்திருந்தது. புனிதர் பட்டம், சாக்கடைகளின் புனிதர் என்று அறியப்பட்ட அவர் செப்டம்பர் 4, 2016 ஆண்டு அன்று போப் பிரான்சிஸ் அவர்களால் புனித பட்டம் பெற்றார். அவரது மருத்துவமனைகளில் பராமரிப்பின் தரம் மற்றும் சமூக பிரச்சனைகள் குறித்து அவரது உறுதியான கருத்துக்கள் குறித்து விமர்சனங்களை எதிர்கொண்ட போதிலும் அவர் தன்னலமற்ற சேவைக்கான உலகளாவிய சின்னமாக தொடர்கிறார் அன்னை தெரேசா. ஆக நீங்க இதுல நிறைய இருக்கு சொல்லலாங்க, செய்தி போதும் நினைக்கிறேன். உலகம் என்ன சொன்னாலும் என்னை கேட்டால் வீதிகள் அனாதையாக திரிந்த சிறுவர்கள் சிறுமிகளை எல்லாம் அவர் தத்தெடுத்து பராமரித்து உலகளாவிய பணக்கார செல்வங்களாகவும் உலகளாவிய கல்வி சமூகமாகவும் அன்னை தெரேசா மாற்றி இருக்கின்றார் என்பதைத்தான் நான் சொல்லுவேன். இது குற்றமே கிடையாது. அவர் மேல் 1000 சொன்னாலும் வீதிகளில் தத்தளித்த யாருக்கு விட்டார் என்ற பிரச்சனை அல்ல. அந்த குழந்தைகள் நல்ல நிலைகள் வாழ்கின்றது என்றால் அது அவருக்கு பெருமைதான். அந்த பணம் எவனுக்காலும் போய் சேரட்டும். ஆனால் வீதியில் அலைந்த குழந்தைகள் நன்றாக வாழ்கின்றது என்கின்ற போது அது மட்டில்லா ஆனந்தம் பெறக்கூடிய விடயம்தான் நிம்மதியும் என் மக்கள் புரிந்து கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.